ஸ்ரீலைஃப் தொலை பார்வையாளருக்கு முதற்கண் வணக்கங்கள். ஜெர்மனியில் வருகின்ற நவம்பர் மாதம் 2025 பல புதிய சட்டங்கள் நடைமுறைக்கு வர இருக்கின்றது. குறிப்பாக ஜெர்மனியின் பில்லிக ஃப்ளூக் சொல்லப்படுகின்ற மலிந்த விலையில் பிரயாண சீட்டுகளை வழங்குகின்ற ராயின் ஏர் என்று சொல்லப்படுகின்ற நிறுவனமானது எதிர்வரும் காலங்களில் செக் இன் என்று சொல்லப்படுகின்ற பிரயாண அட்டையை பெற்ற பிற்பாடு அவர்கள் விமான நிலையத்தை விட்டு வெளியேறும் பொழுது செய்கின்ற நடைமுறையை டிஜிட்டல் முறையான நடைமுறைக்கு கொண்டு வர உள்ளதாக தெரிவித்திருக்கின்றது. அதாவது இவர்கள் இவ்வாறு பிரயாணம் செய்வதற்கு முதல் டிஜிட்டல் முறையை இவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்றும் இந்த அமைப்பு கூறுகின்றது. அடுத்ததாக ரூன்ஃபுங் பைட்ராக் என்று சொல்லப்படுகின்ற ஆர்டி சட்டியவ் என்று சொல்லப்படுகின்ற அமைப்புகளுக்கு வழங்கப்படுகின்ற மாதாந்த கொடுப்பனவு விடயத்தில் இந்த அமைப்பானது உண்மையில் ஒரு வீட்டில் எவ்வையானவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை கண்டுபிடிப்பதற்கு புதிய சில அணுகுமுறைகளை கொண்டு வர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. வங்கிகளில் கடனெடுப்பவர்கள் விடயத்தில் ஒரு நபரானவர் மாதாந்தம் 200 யூரோக்களை தனது மாதாந்த கட்டணமாக தான் பெற்ற கடனுக்கு வழங்கப்படுகின்ற நிலையில் இந்த நபரானவர் உண்மையாக பொருளாதார நிலையில் சமநிலையில் உள்ளாரா என்பதை பற்றி ஆராய வேண்டும் என்று வங்கிகளுக்கு சில நிபந்தனைகளையும் வழங்குவதற்காக புதிய சட்டம் ஒன்று அமலுக்கு வர உள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. வாகனங்களை வைத்திருக்கின்றவர்கள் தங்களது வாகனங்களுக்கு கட்டாய காப்புறுதிகளை செய்யும் பொழுது அந்த காப்புறுதி நிறுவனத்திலிருந்து அவர்கள் விலகுவதாக இருந்தால் 30/11/2025 இடையில் இவர்கள் எழுத்து மூலமான முறையில் இந்த நிறுவனத்திலிருந்து விலகுவதாக அறிவித்தல் வேண்டும். அதாவது புதிதாக இவர்கள் காப்புறுதி நிறுவனத்தில் தங்களை பதிவு செய்யும் பொழுது அடுத்த வருடம் ஜனவரி மாதத்திலிருந்து புதிய காப்புறுதி நிறுவனம் மாறக்கூடியதாக இந்த காலம் முடிவடைவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.